ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் எப்படி இட்லி பொடி அரைப்பேன் அப்படின்றத இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னதான் சட்னி சாம்பார்னு வகை வகையாக வச்சு சாப்பிட்டாலும் இந்த இட்லி பொடியில் நல்லெண்ணெயை ஊற்றி தொட்டு அப்படியே சாப்பிட்டா இருக்கக்கூடிய டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் உலக்கு எடுத்துகிட்டு அளந்து தான் எப்போவுமே நம்ம அரைக்கணும். கருப்பு உளுந்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்துட்டு அதில் பாதி அளவுக்கு கடலைப்பருப்பு செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேணாம். சாப்பாட்டு அரிசி தான். அதையும் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. பூண்டு ஒரு 5 பூண்டை தட்டி ஈரமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல எண்ணெயில் நம்ம வறுத்து எடுத்துடணும். மிச்சம் எதுக்கும் நம்ம எண்ணெய் சேர்க்க தேவையில்லை. வத்தலை அப்படியே நல்லா வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் காமிச்ச உளுந்து உலக்குக்கு ஒரு 20 வத்தல் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா போதும், கரெக்டாக இருக்கும். கருவேப்பிலையை ஒரு நாள் மட்டும் நல்லா காய வச்சு நான் வறுத்துட்டேன். இது இப்படி அமுக்குனீங்க அப்படின்னா நல்லா உடையணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் நமக்கு நல்லா ஆறணும். உப்பு பெருங்காயத்தை அதுக்கப்புறம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் எடுத்த உடனே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாக அரைச்சிடக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்பீடாக அரைச்சிங்கன்னா சூப்பரான இட்லி பொடி ரெடி. தேங்க்யூ.